Hello everyone, welcome to Vihas Hub. நம்ம இன்னைக்கு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கொழுக்கட்டைக்கு 1/4 கிலோ பொன்னி அரிசி, கார கொழுக்கட்டைக்கு 1/4 கிலோ பொன்னி அரிசி. அரிசியை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் 1 கப் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. 1/4 கிலோ வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுவோம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கட் பண்ணி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அரிசி அரைச்சோம்ல, அது கூட 1.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணீர் ஊற்றி நல்லா வடித்து நம்ம மொத்தம் 3 கப் வர மாதிரி எடுத்துக்கணும். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா இனிப்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தண்ணி தொட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ நம்ம கையில் ஒட்டாமல் வரும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதுக்கப்புறம் கொழுக்கட்டையை வச்சு நம்ம 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சாஃப்டான சுவையான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கார கொழுக்கட்டைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, உங்களுக்கு வேணால் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் 3 நறுக்கியது, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இங்கே 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதாவது 3 கப் வர வரைக்கும் அளவு எடுத்துக்கலாம். நம்ம மாவு அரைக்கும் போது மாவுக்கு தகுந்த சால்ட் போட்டு அரைச்சிக்கோங்க. மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டையை பிடிச்சு நம்ம வச்சுக்கலாம். கொழுக்கட்டையை நம்ம இட்லி பானையில் வச்சு நம்ம 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு கார கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.